ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தொழிற்சங்கங்களை பாதுகாக்கும் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. පැවැත්වේ එක්සත් ජාතික පක්ෂ සම්මේලනයක් නෙමෙයි ආණ්ඩුවේ අනුබද්ධිත පක්ෂයක සම්මේලනයක් හැටියට තමයි நிறைவடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனம் அல்ல, அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைபெற்ற கட்சியின் சம்மேளனமே இதுவாகும். இதற்கு 1500க்கும் அதிகமான போலீசாரையும் ராணுவத்தினரையும் குவித்திருந்தனர். அரசாங்கத்தின் பூரண பாதுகாப்புடனே இந்த சம்மேளனம் நடைபெற்றது. இன்று அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் இல்லை. எதிர்க்கட்சி அரசாங்கத்துடன் இணைந்த கட்சியாகவே மாறியுள்ளது. கட்சியின் சம்மேளனத்திற்கு சட்டப்படி கலந்து கொள்ளவிருந்த பெருந்தொகையானோரை தவிர்த்து இந்த சம்மேளனம் நடத்தப்பட்டுள்ளது. தலைமைத்துவ காலத்தை நீடித்துக் கொள்வதற்காகவே சட்டவிரோதமாக இது நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை பெற்று வெற்றியீட்டுமாறு அவருக்கு நாம் சவால் விடுக்கின்றோம். அதனை வெற்றி கொள்ள முடியும் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியினர் அவரை சுற்றி வருவார்கள். இல்லாவிடின் இந்த தலைமைத்துவத்தோடு செல்வது என்றால் போலிங் பூத்துக்கு அனுப்புவதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். මේ නායකත්වයත් එක්ක ඉස්සරහට යනවා නම් පෝලිම් බූත් එකටවත් මිනිස්සෙක් එක්සත් ජාතික පක්ෂයට අනාගතයට දාන්න බැරි වෙනවා කියන එක අපි මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඊයේ රාත්‍රියේ ඉඳලා පුද්ගලයන් මේකට ඇතුළට ඇතුල් කරලා நேற்றிரவு முதல் கட்சி சம்மேளனத்திற்கு உறுப்பினர்களை அனுப்பி பலவந்தமாகவே இந்த சம்மேளனத்தை நடத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால பயணத்தின் நிறைவை ரணில் விக்ரமசிங்கே இன்று பதிவு செய்தார். அவர் வரலாற்றில் என்றுமே கட்சியை வெற்றியை நோக்கிட்டு சென்றவர் அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியை பழி வாங்கும் தலைவர் இவர். தமக்கு ஆதரவு தெரிவிக்கும் கைபொம்மைகளை கொண்டு மீண்டும் 6 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே பதவிக்காலத்தை நீடித்துக் கொண்டார். இந்த அநியாய செயலுக்காக கையுறுத்திய அனைவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். பதவிகளை வகித்த அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்க உதவி செய்த அனைவரும் எதிர்காலத்தில் இந்த கட்சியை காட்டிக் கொடுத்த துறைகளாக கருதப்படுவார்கள். அது மாத்திரமின்றி இதன் சாபம் அவர்களின் புதைகுழிகளுக்கும் செல்லும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எமது பொறுப்பை நாம் உண்மையாக நிறைவேற்றினோம். ආක්ෂිකව හංවඩු ගහනවා විතරක් නෙමෙයි ඔවුන්ගේ මිනි වලවලට සාප කරනවා කියන එක මම අද නිර්භයව කියනවා. අපි අපේ යුතුයකම අපි අවංකව